அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பகைவனின் ஆட்சி வீட்டில் வித்யாகாரகரான புதன் 4ஆம் தேதி முதல் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான். இவரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பகைவனின் ஆட்சி வீட்டில் நுழையக்கூடிய வித்யாகாரகரான புதன் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் வித்யாகாரகரான புதன் பார்க்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக சந்திரனை பார்க்கிறார். அவரின் ஆட்சி வீட்டிற்குள் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமையும். இந்த வகையில் பார்க்கும்போது தற்போது அஷ்டமத்தை விட்டு விலகுவது மட்டுமல்லாது பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது வித்யாகாரகரான புதன் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது. ஏனென்றால் இந்த இரு கிரகநிலைகளின் பார்வையும் இப்படி இருக்க சந்திரன் இந்த இரு கிரகநிலைகளையும் எப்படி பார்க்கிறார் என்றால் புதனை நட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான செவ்வாயையும் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. இரு கிரகங்களுக்குமே நட்பு கிரகமாக இருப்பவர்தான் இந்த தருணத்தில் புதன் இருக்கிறார். எனவே இந்த வேளையில் உங்களுடைய கண்ணோட்டத்தில் மிக சிறப்பான மாறுதல் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் திட்டவட்டமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சிறப்பான வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நேர்மறையான எண்ணங்களை காட்டிலும் எதிர்மறையான எண்ணங்களோடு தான் அதிகமாக அணுகுகிறார். எனவே அவருடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திக்கிறார். நாளடைவில் அந்த எண்ணங்கள் இன்னும் அதிகமாகி விடுகிறது. ஏனென்றால் உதாரணமாக நாம் ஒரு ஃபேனுக்கு அடியில் உட்காரும் போது என்ன நினைப்போம்? காற்று நன்றாக வரும் என்று நினைப்போம். ஆனால் அவருடைய எண்ணம் எப்படி ஆகிறது என்று பார்த்தால் அந்த ஃபேன் தலையில் விழுந்துடுமோ என்ற எண்ணம் தோன்றும். அதே போன்று மரத்தடியில் நாம் அமர்ந்தால் என்ன நினைப்போம்? மரத்தடியில் இயற்கையான சுத்தமான காற்று கிடைக்கும் என்று நினைப்போம். ஆனால் அவர் மரத்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அந்த மர கிளை முறிந்து அவர் தலையில் விழுந்து விடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையுடன் இருக்கிறார். இவருடைய பிரச்சனை அவருக்கு புரிந்தது. உடனே அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு முனிவரை சந்திக்க செல்கிறாருங்க. அப்படி முனிவரை சந்தித்து செல்லக்கூடிய அந்த வேளையில் முனிவரை சந்தித்து முனிவரிடம் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தையும் தெளிவாக எடுத்து சொல்கிறார். அதை கேட்ட முனிவர் நாம் இப்போது இருக்கக்கூடிய இடத்தை சுற்றிப்பார் என்று சொல்ல முனிவர் இருக்கக்கூடிய இடமானது கரும்பு தோட்டம், சோள தோட்டம், நெல் விளையும் வயல், அதே போன்று காய்கறி விளையும் தோட்டம் என பல இடங்கள் சுத்திலும் இருக்கிறது. இவை அனைத்தையும் கவனித்தாயா இங்கு என்ன இருக்கிறது என்று கேட்க இந்த தோட்டம் அனைத்திலும் ஒரே ஒரு விஷயம் ஒற்றுமையாக இருக்கிறது. அனைத்து இடங்களிலும் சோலைக்காட்டு பொம்மை வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த முனிவரிடம் அந்த நபர் சொல்கிறாருங்க. அந்த பொம்மை ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த முனிவர் கேட்க அந்த பொம்மையை பார்த்தவுடன் விலங்குகளும் பறவைகளும் அந்த இடத்திற்கு வராமல் அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்று எண்ணி
இங்கு வருவதை தவிர்த்துவிடும். அதோடு மட்டுமல்லாது அந்த விலங்குகளாலும் பறவைகளாலும் ஏற்படக்கூடிய நாசத்தை தவிர்க்க முடியும் என்று சொல்கிறாருங்க. இதன் மட்டுமல்லாது அதனால் நமக்கு மகசூல் நிறைய கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்போது முனிவர் அவரிடம் பார்த்து கேட்க, அந்த பொம்மைக்கு தான் உயிரில்லை, அந்த பொம்மை அசைவும் அசையாது, அப்படி இருக்க அதை பார்த்து எப்படி அந்த விலங்குகள் பயப்படுகிறது என்று கேட்க, அவர் சொல்கிறார், நமக்கு பகுத்தறிவு என்ற ஒன்று இருக்கிறது, ஆனால் விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அது இல்லை. ஏனென்றால் அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்ற அச்சத்தில்தான் அது அந்த இடத்திற்கு வருவதற்கு தவிர்த்து விடுகிறது என்று சொல்கிறாருங்க. அப்போதுதான் முனிவர் சொல்கிறார், நமக்கு தான் அந்த பகுத்தறிவு, ஆறாம் அறிவு இருக்கிறது. நன்மை எது தீமை எது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்று நீங்களே சொல்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு அவருடைய தவறு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருகிறது. அதற்கு பிறகு அந்த முனிவர், இந்த அகில உலகமே பிரபஞ்சமே நன்மை தீமை என்ற 2 வடிவங்கள் கொண்டதாக தான் இருக்கிறது. 50% நன்மையும் 50% தீமையும் கொண்ட தான் இந்த அகில உலகமுமே இருக்கிறது. அது மட்டுமல்லாது மொழிகளில் கூட இந்த சிறப்பு உண்டு. தமிழ் மொழி மட்டுமல்ல, அனைத்து மொழிகளிலும் இது போன்ற சிறப்பு இருக்கிறது என்று சொல்கிறாருங்க. அது என்னவென்றால், நன்மை என்ற ஒரு சொல் இருக்கிறது, அதற்கு நேர் எதிராக தீமை என்ற சொல் இருக்கிறது. இந்த 2 சொற்களுக்குமே 3 எழுத்து தான். அதே போன்று மேடு என்ற ஒரு சொல் இருக்கிறது, பள்ளம் என்ற அதற்கு இணையான எதிராக இருக்கக்கூடிய குழி என்ற ஒரு சொல் இருக்கிறது. மேடு மற்றும் குழி ஆகிய 2 சொற்களுக்குமே 2 எழுத்து தான். அதே போன்று உயரம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, பள்ளம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த 2 சொற்களுக்கும் 4 எழுத்து தான். இது தற்செயலாக அமையவில்லை. இந்த பிரபஞ்சமே இது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்மை ஒன்று என்று இருந்தால் தீமை ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் அவருக்கு பல விஷயங்கள் புரிய வருகிறது. இப்போது நாம் செயல்பட்டு கொண்டிருப்பது 50% நன்மை, 50% தீமை. அதில் பகுத்தறிவை பயன்படுத்தும் போது 51% நன்மை வந்தாலே மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். 90% என்று செல்ல வேண்டியதில்லை, அதை விட சற்று கூடுதலாக இருந்தாலே போதும். அனைத்து விஷயங்களிலும் நன்மை நிறைவாக கிடைக்கும் என்று சொல்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நாம் ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த தொழிலை துவங்கியவுடன் இதாகிடுமோ அதாகிடுமோ, இவ்வளவு நஷ்டம் வருமோ, இவ்வளவு எதிர்ப்பு வருமோ, எதிர்பாராத இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோ என்று பயந்து கொண்டே இந்த தொழிலை துவங்காமலே அந்த தொழிலை மூடக்கூடிய வேலையை செய்து விடுவோம். அதனால் எதிர்மறையான சிந்தனையை தவிர்த்தாலே போதும் என்று சொல்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த அகில உலகத்திலும் பல கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஒருவர் மற்றவரை அழிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய எண்ணங்கள் சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. அது குறைந்த சதவீதம் தான். உண்மையில் பார்க்க போனால் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்று கேட்டால் அது உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனை தான். அதை அழித்தாலே போதும் மிக சிறப்பான மாறுதல் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே சமயம் உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும், உங்களை குடும்பத்தை விட்டு பிரித்து விட வேண்டும், உங்களை தொழிலில் நஷ்டமடைய செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அது 2ஆம் நபர்களாக தான் பார்க்கப்படுகிறது. முதல் நபர் நம்மளுடைய எதிர்மறையான எண்ணம் என்பதை உணர்ந்தாலே போதும் 2ஆம் நபரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இயற்கையாகவே கிடைத்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியனுடன் இணைந்து மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பார்ப்பதால் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இல்லத்தில் பல்வேறு வகையில குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும். குறிப்பாக பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருப்பதால் உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்த வரக்கூடிய நபரை கண்டறியக்கூடிய தருணமாகவும், உங்களிடம் போலியாக அன்பை வெளிப்படுத்திய நபரை கண்டு அவரை விட்டு விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 9ஆம் இடத்தில் வந்திருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் போன்ற அனைத்துமே நீங்கி புதிய முயற்சியை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை வித்யாகாரகரான புதன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான பணிகளை முன்னின்று நடத்துவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது.
போது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகுவதோடு சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகளை விலக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிறைவாகவும் சிறப்பாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும், வேலையில்லாத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திவிட வேண்டும் என கங்கணம் கட்டி திரிபவர்களின் எண்ணம் முறியடிக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தும். எனவே மிக பெரிய அளவிலான உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை நிறைவாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும். எதிர்கால நலனை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனி ராகு இணைந்திருக்கும் போது, குரு சுக்கிரன் இணைந்திருக்கும் போது புத ஆதித்ய யோகம் புதனும் சூரியனும் இணைந்து ஏற்படுத்துவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது நிறைந்த மாற்றமும் உறுதியாக சிறப்பான வளர்ச்சியும் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. மத்திய மாநில அரசின் வரி சலுகை, மானிய சலுகை உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் சிறப்பாக பூர்த்தியாவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகளை தவிர்த்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகமான சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் கலைத்துறைக்கே உரித்தான போட்டிகளும் பொறாமைகளும் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதிநுட்பத்தை நன்கு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, விண்வெளித்துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை, ஏற்றுமதி இறக்குமதி துறை, ஆசிரியர் துறை, ஐடி துறை என பல துறைகளில் இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.